எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே அவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்துல நம் ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கபடினால அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருந்து அந்த தேவ மகிமைக்குள்ளாக இருந்து இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறபடி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய தேவன் எனக்கு தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் உங்களுடைய நன்மைக்காக ஷேர் பண்ணுற இந்த வார்த்தைகளை, இந்த நல் வார்த்தைகளை, இந்த நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி பின்பற்றுவீர்களானால் இன்மையிலும் மறுமையிலும் நாம் தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை. இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அந்த கடைசி பகுதி நாம் தியானிக்க இருந்தாலும் அந்த முழு வசனத்தை நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அந்த வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப உணர்த்த ஆரம்பிச்சதுங்க. ஏன்னு சொல்றேன்னா, இனி பலவிதமான பெயர் கொண்ட சர்வ வல்லவருடைய நாமம், பல நாமம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சமாதான பிரபு, இப்படி பல மகிமையான பெயர் கொண்டவருக்கு இங்கே பக்தர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் கொடுக்கிற பேர் என்ன? ஆபிரகாமுக்கு அவர் எப்படிப்பட்ட தேவனா வெளிப்பட்டாராம்? மகிமின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அந்த மகிமின் தேவனை தரிசிக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு see God with naked eyes? இப்போ நான் உங்களை ஒவ்வொரு பார்த்து நான் கேட்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே என் சாட்சிகளை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கூட தொடர்ந்து என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க, பார்த்துருக்குறீங்க. தேவனுடைய கிருபையினால பல உபத்திரங்கள் பாடுகள் மத்தியிலே நான் பிரயாணப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அவருடைய கிருபையினாலே அவர் சொல்லுகிறதை மாத்திரமே வேத வசனத்தின் அடையாளத்தோடு வார்த்தைகளை எல்லா இனமொழி பேசும் மக்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, மகிமையின் தேவனை மனிதராகிய நான் எப்படி தரிசித்தேன்? இந்த மகிமையின் தேவனை ஆபிரகாம் எப்படி தரிசித்தார்? இந்த தேவாதி தேவனை காண முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு see God? தேவாதி தேவனை காண முடியுமா? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார் என்று 1 தீமோத்தேயு 6:16 பவுல் சொல்றாருங்க. சங்கீதம் 104:2 சொல்லுது, அவர் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் தான். சூரியனை போல முகம் பிரகாசிக்கிற முகம் கொண்டவர். ஆனால் இவ்வளோ மகிமை கொண்டவர் ஒரு சாதாரண மனுஷன் தரிசிக்க முடியுமா? சாத்தியம் இல்லை என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னா இந்த மகிமையின் தேவனை ஆபிரகாம் தரிசித்தது போல இந்த செய்தி முடிவதற்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரும் அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், வேத வசனத்துக்கு உட்பட்டு இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தாழ்த்துவோம். முதலாவது, யார் தேவனை காண முடியும் அல்லது who could see God? தேவனை யார் தரிசிக்க முடியும்? எரேமியாவின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இப்போ வாசிக்க போகும். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதல் கண்டிஷன், அதாவது முதலாவது தகுதி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, முழு இதயத்தோடு தேடினீர்களானால் என்னை கண்டுகொள்வீர்கள். You shall see God if you seek Him truly, wholeheartedly. முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் பணியிட்டு ஆராதிக்கின்றேன், எங்கள் தேவனே ஆராதிக்கின்றேன், எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன். பாருங்க, அந்த முழுதயத்தோடு தேடணும்னு சொல்லும்போது அந்த துதியும் அந்த ஆராதனை எனக்குள்ளாக ஆவியானவர் கொண்டு வருகிறாரு. காரணம் என்ன? அந்த தேவனை தேடுகிறது என்பது முழுதயத்தோடு எப்பொழுதும் தேட, எல்லா சூழ்நிலையிலும் தேட, எந்த நிலைமையில நம் பிரயாணப்பட்டாலும், எந்த நிலைமையில இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் முழுதயத்தோடு தேடுவீர்களானால் அப்படி நீங்கள் தேடும்போது தேவனை காண முடியும், கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த மகிமையின் தேவனை தரிசிக்க முதல் தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுதயத்தோடு தேடணும். இஃப் யூ seek Him truly with your whole heart,
யூ ஷால் see the glorious God. அந்த மகிமையின் தேவனை நீங்கள் தரிசிக்க முடியும். ரெண்டாவதாக மத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். when you read gospel book of Matthew chapter 5 verse 8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். the second condition, who could see God, யார் கடவுளை பார்க்க முடியும் அல்லது இயேசுவை தரிசிக்க முடியுமா? நான் சொல்வது பிதாவை அல்ல. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மகிமைக்குரியவர், அவர் மகா மகிமைக்குரியவர். தட் சப்ஜெக்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஆனால் இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். யூ ஷால் see Jesus through your pure heart. அந்த பரிசுத்தமான இருதயம் நமக்குள் இருக்குமானால், துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை ஏதிக்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என்ன அற்புதமான பாடல் இல்லைங்க? பாருங்களேன், சொல்லும் போதே அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் கிருபையினால பெற்றுக்கொண்டபடினால தான், காத்து கொள்றபடினால தான் நான் சொல்கிறேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் அவன் தேவனை தரிசிப்பான். The second condition, if you keep your heart clean, it means, in other words, I like to say, if you keep your heart, your mind, your thoughts under the blood of Jesus, you shall see Jesus. நல்ல கவனிங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக உங்கள் சிந்தையை, உங்கள் பார்வையை, உங்கள் உணர்வுகளை, சரீரமாகிய எல்லா ஆத்மாவி சரீரத்தை இயேசுவோடைய ரத்தத்துக்குள் வைப்பீங்கன்னா அந்த சுத்தத்தை அவர் தந்து விடுவார். அந்த பரிசுத்தத்தினால் அந்த இயேசுவை முகமுகமாய் காண முடியும். ஆக ரெண்டாவதாக, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடைசியாக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் மறந்துடாதீங்க, இதோ உங்களுக்காக லூக்காவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போவோம். லூக் சாப்டர் 10 verse 22. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். இந்த வசனத்தின் கடைசி பகுதி நான் ரொம்ப அதிகமாக தொட்டுதுங்க. காரணம் என்னன்னா, நிறைய பேர் விரும்புகிறாங்க கடவுளை பார்க்கணும், பேசணும், எல்லாம் உண்மைதான். அதுக்காக தாழ்மையாக இருக்கிறாங்க, சுத்தத்தை காத்துக்கொள்கிறாங்க, எல்லாம் உண்மைதான். மூணாவது முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, குமாரனும் எவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருப்பாரோ அவனும் காண்பான். என்ன ஒரு அற்புதமான, என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான்னு இயேசு சொன்னார். அன்பானவர்களே, மூன்றாவது, அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த தேவாதி தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். இந்த பெரும் பாக்கியத்தை சிறு வயதிலே தேவன் தந்து இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அருள் புரிந்தார். எனக்கு தந்தவர், எனக்கு இந்த கிருபையை பற்றி கொள்ள வைத்தவர் நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய வாஞ்சை உள்ள ஆத்மாவை நிறைவேற்றுவார் என்பதில், நிரப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆக இந்த 3 குறிப்பை மறந்துடாதீங்க. முதலாவது, முழு இதயத்தோடு தேடவும், சுத்த இதயத்தோடு தேடவும், சுத்த இதயத்தை காத்து கொள்ளவும். மூன்றாவது, தேவன் அவர் நியமித்த வேளையிலே தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அது யாரும் தடுக்க முடியாது. ஆக இந்த நல்ல ஆலோசனை கேட்டு அந்த மகிமையின் தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு தரிசனமானாரோ அதே போல் நீங்கள் வாழ்கிற இடத்துல, ஊரில், நகரத்தில், பட்டணத்தில் உங்களுக்கு தரிசனமாவார். மனிதராகி எனக்கு தரிசனமானாருங்க. அதனால் வந்த விளைவுகள் என்ன? ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்லி கை தொட்டி சோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இல்லையே. அழிந்து போய் கொண்டிருக்க ஒவ்வொரு ஆத்மாவை எப்படியாயிலும் சந்திக்கணுமே, பரலோகத்துக்கு நேராக திருப்பணுமே என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? தேவனை தரிசித்தவன் அமைதலாக இருக்க மாட்டான். தேவனை தரிசித்தவன் பிறரை கீழே தள்ள மாட்டான். விழுந்திருக்கிற மனிதர்களை தூக்கி நிறுத்துவான். அவன் தான் தேவனை தரிசித்தவன். ஆகிய அன்பானவர்களே, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, சுவிசேஷ பாரத்தோடு செயல்படுவோம், தொடர்ந்து பணியாற்றுவோம். தேவனுடைய ராஜ்யம் மிக சீக்கிரமாய் வர இருக்கிறபடினாலே ஆத்ம பாரத்தோடு பணியாற்றுவோம். இந்த 3 காரியத்தையும் பெற்றிட தேவனிடத்தில் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆலோசனை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உமது அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். விசேஷமாக முழுதயத்தோடு தேட முடியலையே, வாழ்க்கையில் வர வியாதி, பிரச்சனை, போராட்டம் என்னை டிவைட் பண்ணுதுன்னு சொல்லி யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ அவங்க இதயத்தை ஸ்திரப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க. சுத்தம் இருதயம் இல்லையே, வயதாயிட்டு ஆனாலும் கூட என் கண்களில் சுத்தம் இல்லை, இருதயத்தில் சுத்தம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே, ஒரு விசை ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் சுத்தமாவேன்னு சொன்னால், ஆனால் உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்படும்போது பரிபூர்ண விடுதலை உண்டாகும். இந்த பரிபூர்ண விடுதலை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நீ தர வேண்டுமாய் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எவனுக்கு உண்மை வெளிப்படுத்த நீ சுத்தமாக இருப்பீரோ அவனுக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவேன்.
அவன் எந்த தேசத்துல, எந்த கிராமத்துல, எந்த தீவுல, எந்த இடத்துல இருந்தாலும் நிச்சயம் உம்மை காண தரிசிக்க அருள் புரிவீரப்பா. அப்படிப்பட்ட தரிசனம் கொண்டவர்கள் தான் அழிந்து போகிற ஆத்துமாக்களாக கண்ணீர் வடிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தேடி தேடி ஆத்துமாக்களை சந்திப்பார். ஆக என் தேவனே, அப்படிப்பட்ட மனிதர்களை இன்னும் எழுப்பும். தகுதியில்லாத என்னை உமக்காய் எழுப்பி கொண்டிருக்கிறீர். இனி திரளான ஒரு கூட்டத்தை எழுப்பும்படி தயவு பண்ணி கொண்டிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புகழும் துதி உமக்கே. மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி தேவனை மட்டும் உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் அறியவும் அழிந்து போகிற ஆத்மாக்களை பரலோகம் பக்கம் திருப்பவும் உடைய கிருபை பெற்றதாக இருக்கனால இந்த நல்ல ஊழியத்துக்காக ஜெபிங்க. தொடர்ந்து இந்த நல் செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்குரிய பலனே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தருவார். மறந்துடாதீங்க, மகிமையின் தேவனை தரிசிக்காமல் நாம் ஒரு நாளும் அமைதியாக இருக்கக்கூடாது. God bless you.